ஜெய் சாயிராம். நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கும். வேறு எங்கும் செல்லவே முடியாது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை மட்டும்தான் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, இந்த மாத பிறப்பின் சுபவரம் இதுதான். நீ மனமுருகி என்னிடம் கேட்பது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து நான் கொடுப்பேன். மனதில் நினைத்தது நீ நினைத்தபடியே, நீ கேட்டபடியே உனக்கு நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் அதிசயம், அற்புதம், ஆனந்தம் எல்லாமே ஒரு சேர உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எண்ணிய எண்ணம் அனைத்தும் ஈடேறப் போகிறது. நீ உன் சாயப்பாவை நம்புகிறாய்தானே? அதனால்தான் இந்த மாத பிறப்பின் வரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நீ மனமுருகி என்னிடம் கேட்பதை உன்னிடமே சேர்க்க இதோ உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய அனுமதியால் தான் எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது. இனி நடக்கப் போவது எல்லாமே என்னுடைய கண் பார்வையில்தான் நடக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாகவும் நடக்காது. உன் மனதில் குழப்பமடையும்படி எதுவும் நடக்கவியலாது. இதை முழுவதுமாக உணர்ந்து நீ சந்தோஷப்படும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னுடைய துன்பங்களும் துயரங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி பெறும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. நானும் அந்த நல்ல காலத்தோடு வந்திருக்கிறேன். போதும், உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகட்டும். உன்னுடைய இன்னல்கள் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய்? துன்பத்தோடே எத்தனை நாட்கள் தான் போராடிக்கொண்டே இருப்பாய்? தனி ஒரு ஆளாக எத்தனை போராட்டங்களை தான் சந்தித்து கொண்டே இருப்பாய்? வா என் குழந்தையே, இனி உன் சாயப்பா உன்னோடுதான் பயணிக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ கேட்பது என்ன? உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டியது என்ன என்பதை நீ யோசிப்பதற்கு முன்பாகவே உன் சாயப்பா நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ கேட்பதை நீ கேட்பதற்கு முன்பாகவே நான் உன்னிடம் வழங்குவதற்காக அத்தனை வழிகளையும் பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். இனிவரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் உன்னை எள்ளி நகையாடியவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை இழிவாக பேசியவர்களெல்லாம் ஆச்சரியப்படும் பலவருக்கு உன்னை பிரம்மாண்ட உச்சத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன். பிரம்மாண்ட வளர்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் காட்டப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்பொழுதும் மண்டியிடுவதே கிடையாது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் நம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் உன்னை கைவிடவே விடாது. என் அன்பு குழந்தையே, தோல்வியை கண்டு தவறான முடிவு எடுக்கப்படாத வரை வாழ்வில் எந்த நிமிடத்திலும் வெற்றி வந்து அடையலாம். நம்பிக்கையுடன் கடக்க கற்றுக்கொண்டாலே போதும். தோல்வி தந்த பாடத்தோடு நம்பிக்கையோடு கடக்க கற்றுக்கொண்டாலே போதும். வெற்றி எந்த நிமிடத்திலும் நம்மை வந்து அடையலாம். எனவே நம்பிக்கையோடு இருக்கலாம். வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஒரு நாள் அந்த வாழ்வையே நமக்காக மாற்றியமைப்பார் சாயிநாதர் என்ற அதீத நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இனி நீ நினைத்தது, கேட்பது, ஆசைப்படுவது எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இனி அதிர்ஷ்ட காலம், அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் வீச ஆரம்பிக்கும். திடமான மனம் கொண்ட என் பிள்ளை, இது நாள் வரை அனுபவித்த கஷ்டத்தாலும் துன்பத்தாலும் மனம் சோர்ந்து இருக்கிறாய். வாழ்க்கையின் விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பது போல உன் மனம் தவியாய் தவித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். பல காலமாக உன்னுடைய வேண்டுதலை என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறாய்.
கவலைப்படாதே. இனிவரும் நாட்களில் நீ மனமுருகி என்னிடம் வேண்டியது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, என் காலடியில் சமர்ப்பித்தது எல்லாம் உனக்கு சுபமாக நிறைவேறும்படி நான் வழிவகை செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? இது உன் அப்பாவின் தெய்வீக தீர்ப்பு. உன் மனதிலிருக்கும் கோபம், வலி, இயலாமை, நம்பிக்கையில்லா தன்மை இவை அனைத்தையும் முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. இவையெல்லாம் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நிம்மதி என்ற சொல்லே உன் வாழ்வில் இருக்கவும் முடியாது. எனவே இவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல் படியில் உன் கண்களை வைத்துவிட்டு ஏற கற்றுக்கொள். நீ நிச்சயமாக அனைத்து படிகளையும் ஏறி வெற்றி என்னும் கனியை உன் சாயப்பாவோடு சேர்ந்து ருசிப்பாய். வழியில் வரும் தடைகள், தடங்கள் எது வந்தாலும் அதை கண்களை மூடிவிட்டு தூரத் தள்ளிவிடு. நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக உனக்கு துணையாக பக்க பலமாக இருந்து நான் உன்னை கரை சேர்ப்பேன். வெற்றி பெறுவது மிக மிக எளிதானதே. என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து செய்ய செய்ய, விரும்பி செய்ய செய்ய, நம்பிக்கையோடு செய்ய செய்ய வெற்றி பெறுவது என்பது மிக மிக சுலபமே என்கிற கயிறு உன்னை என்னோடு எப்பொழுதும் இறுக கட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. பிடிப்பு எப்பொழுதுமே எந்நாளுமே விலகாது என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களும் நிரம்பி இருக்கிறது. நம்பிக்கையையும் சில சமயம் இழந்து விடுகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளாலும் பலவித பிரச்சனைகளாலும் நீ இப்பொழுது இந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை தீர்க்கமாக உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் இடத்தில் தானாகவே நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி, எதிர்பார்த்த சம்பவங்களுடன் நிரம்ப வேண்டும். சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நிகழும் பொழுது அதை பார்த்து துவண்டு விடுகிறாய். அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்வதை மறந்து விடுகிறாய். அப்படி இருக்காதே என் குழந்தையே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இரு. நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? என்னதான் நீ எதிர்மறை சிந்தனையோடும் தீய எண்ணங்களோடும் இருந்தால் உனக்கு என்று எழுதப்பட்டது உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டபடிதான் உன் வாழ்க்கை நகரும். அதுபடிதான் உன் வாழ்க்கையும் செல்லும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வும் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முழுவதுமாக நம்பு. இந்த உலகத்தில் எந்த உயிரினமானாலும் அது தன்னுடைய பாதுகாக்கவாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு எதற்கெடுத்தாலும் குழப்பிக்கொண்டே இருக்காதே. வாழ்க்கையே போய்விட்டது என்று துவண்டு விடாதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் அப்பா இருக்கிறேன். உன்னை பத்திரமாக இந்த உலகிற்கு கொண்டு வந்த நான் அந்த உலகிற்கு எப்படி வாழ்வது, எப்படி வாழ வேண்டும் என்ற சூட்சுமத்தை சொல்லாமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக நீ நல்ல வழியில் வாழ, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உனக்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். உனக்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருப்பேன். நீ மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். நீ நிம்மதியாக வாழும் அந்த வாழ்க்கையை நான் பார்க்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான்.
என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள், உன் மனமும் மடியும் நிறையும். உனக்கான திருமண தேதியோடு வந்திருக்கிறேன். உன்னோடு உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெறப் போகிறது. உன் கனவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. சாயப்பாவின் அற்புத லீலைகளை உணரப்போகிறாய். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது என் கண்மணியே. இது நாள் வரை நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தாயே, இதோ உனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலம் நீ எதிர்பார்த்த நல்ல வேலையை உனக்காகவே தருகிறேன், பெற்றுக்கொள்வாயா? கவலைப்படாதே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையப் போகிறது. என்றுமே என் ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்பொழுதுமே உண்டு என்பதை மறந்துவிடாதே. நீ மிக சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு நல்ல செய்தி, நீண்ட நாட்களாக நீ ஏங்கியிருந்த ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் காதுகளில் உன் செவிகளில் வந்து எட்டும். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்திலும் நீ அனுபவிக்கும் கண்ணீர், சந்தோஷம், ஆனந்தம், விரக்தி, வறுமை, இன்பம், துன்பம், மகிழ்ச்சி எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஏற்படும் வலி, ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனதிற்கு ஏற்படும் ஆறுதல் என்று வாழ்க்கை பல வண்ணங்களாகத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை, இவற்றையெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை என்று நீ சொன்னால் கூட அது உன் கையில் இல்லை. வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. நடப்பவை நடந்தே தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு வந்தே தீரும். யார் யார் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று, உன் அருகில் நீ வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது சாயிநாதரே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்திராது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அத்தனை விஷயமும், நீ பிரார்த்தித்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கல்லாக மாறும் என்பதை நம்பு. நிச்சயமாக நான் மாற்றியே காட்டுவேன். உன் துன்பங்கள் இன்றோடு விலகப் போகிறது. உன் பிரச்சனை அனைத்தும் நீங்கப் போகிறது. உன் சந்தோஷ காலம் ஆரம்பமாகப் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். சாயப்பாவை வரவேற்று சாயப்பாவிற்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. அதுதான் எனக்கு வேண்டும். அதை தவிர உன்னிடம் நான் எதையும் விரும்பவில்லை. நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும், என் மனம் குளிரடையும். உன்னை நான் உன் சாய் தேவா புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளில் இருந்துதான் உன்னிடம் வருகிறது. என் பார்வையில்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருந்திருக்கலாம், இருந்தும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இனியும் அப்படித்தான் உன் வாழ்க்கை நகரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். அதேபோல் உனக்கு சேரக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் யார் உனக்கு அருகில் இருந்தாலும் கூட அது உன் அருகில் வந்து சேரவே சேராது. நீ பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், ஆனால் அந்த மலர்களில் முள்ளும் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடந்து கொண்டே இரு. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்.
நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததைப் பற்றி வீணாக யோசித்து உன்னில் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதும் கவலைப்பட்டு விடமாட்டேன். கவலை மட்டுமே பட்டுக்கொண்டே இருக்க நான் விட்டு விடமாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும். என் குழந்தை, என் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது என் உலகமாய், உன்னுடைய உலகமாய் நான் இருக்கிறேன் என்று ஆனந்தத்தில் சொல்கிறாய். அது எனக்கு கேட்காமல் இல்லை. அதைப்போல எனக்காக உலகமும் என் குழந்தைதான். உன் அம்மாவாக, அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். அன்பு காட்டாத மனமும் எதிலுமே சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணரவே முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிமையாகும். நான் இருக்கிறேன். உனக்கான நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது. இந்த நல்ல குறி கூறுவதற்காகவே இந்த காலை வேளையில் உன்னை தேடி உன் சாயப்பா உன் வீட்டுக்கே வந்திருக்கிறேன். இதுவும் கடந்து போகும் என் குழந்தையே. இந்த நொடியும் கடந்து போகும். பொறுமையாக இரு, பொறுத்திருந்து பார். எல்லாம் உன் வாழ்வில் நல்ல விதமாக நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன் அனைத்தையும். உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம்தான் வீசப் போகிறது. நீ செய்யும் நன்மையாலும் மற்றவர்கள் மீது வைக்கும் பாசத்தாலும் உன்னுடைய நம்பிக்கையாலும் உன்னுடைய பக்தியாலும் மற்றவர்களுக்கு உதவும் உன்னுடைய குணத்தாலும் என்னுடைய பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு நல்ல எண்ணமாக இருந்தாலும் கூட உன்னுடைய எண்ணத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைகளையும் நீ கைவிட வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு முடிந்தவரை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நேசிக்க பழகு. அவர்களை நேசித்தால், அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற சிந்தனையோடு அந்த உதவியை செய்யாதே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யும் உதவிதான் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒழுக்கம் என்ற அடித்தளத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வா. எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாமல் பேசாதே. வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, என்னதான் வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் எப்பொழுதும் தோன்றாமல் பார்த்து கொள்வதுதான் உன்னுடைய தலையாய கடமையாகவே இருக்க வேண்டும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. உன் சாயப்பா அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு உன் வேலையில் திறம்பட செய்து கொண்டே இரு. என் வாழ்க்கையை மாற்றி காட்டுங்கள், மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் என்று முழு நம்பிக்கையோடு என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் குழந்தையே. நீ நினைத்ததை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு மற்ற இடத்தில் போய் தேடி அலைவதும், அனைத்தையுமே உன் சாயிதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் கூட என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, மற்றவர்களுக்கு எல்லாம் நிகழ்கிறதே, நான் அப்படி என்னதான் பாவம் செய்தேன் என்ற கேள்வியை உன் சாயப்பாவிடமே கேட்பது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பது நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமா என்ன?
ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. சிறிய அளவிலான செயல்களால் கூட பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில் என்னால் ஏற்படுத்த முடியும். சிறிய அளவிலான செயல்களாக இருக்கிறதே, இது நம் வாழ்க்கையில் எப்படி பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் என்ற சந்தேகத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. சந்தேகம்தான் மிகப்பெரிய ஒரு கெடுதலாகவே முடிந்துவிடும். எல்லாம் நன்மைக்கே நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பி ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட்டால் நீ நினைப்பது போல்தான் எல்லாம் உனக்கு ஸ்வர்க்கமாகவே அமையும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மனிதருக்கு கடற்கரையோரம் நடப்பது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். மழை இல்லாத நாட்கள்ல எல்லாமே தினம் தினம் விடிய காலையிலேயே கடற்கரையோரம் நடக்க வந்து விடுவார் அந்த மனிதர். காற்று மழை என்று இருக்கும் நாட்களை தொடரும் நாட்களில் அவர் நடக்கும் பாதையில் புயலினால் கரைக்கு வந்த பல 100 நட்சத்திர மீன்கள் இருப்பதை அவர் நிறைய தடவை பார்த்திருக்கார். அந்த மீன்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டே தன்னுடைய நடையை தொடர்வது அவருடைய வாடிக்கையாகவே இருந்து வந்தது. அவர் கடற்கரையோருக்கு மழையில்லாத நாட்களுக்கு விடிய காலையில வருவார். அப்படி வரும் பொழுது பாதையில பல 100 நட்சத்திர மீன்கள் இருப்பதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு வேதனையோடு தன்னுடைய பயணத்தை தொடர்வார். இதுதான் வாடிக்கையாகவே இருந்துகிட்டு இருந்தது. அன்னைக்கும் அப்படிதான் புயல் அடித்து ஓய்ந்த பின் அவர் கடற்கரைக்கு வந்திருந்தார். எப்போதும் போல பல மீன்கள் மணலில் இருந்தது. அதை பார்த்தவருக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே சிறுமி ஒருத்தி மணலில் இருந்து எதையோ எடுத்து அலைகள் பக்கம் சென்று வீசுவதையும் அதன் பிறகு மீண்டும் மணலுக்கு வந்து அதே வேலையை தொடர்வதையும் அந்த வயதான மனிதர் பார்த்தார். அந்த சிறுமி என்ன செய்கிறா அப்படிங்கிறது புரியாததுனால அவ கிட்டக்க போய் அவ என்ன செய்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த சிறுமி அருகில் சென்றார் அந்த மனிதர். அந்த சிறுமி பக்கத்துல போய், என்னம்மா பண்ற, என்னதான் செய்கிற, எதை எடுத்து கடலில் வீசுகிறாய் அப்படின்னு அந்த பெரிய மனிதர் கேட்டார். அப்பொழுது அந்த சிறுமி, நட்சத்திர மீன்கள் புயல்னால கரைக்கு வந்துடுச்சு, அவற்றை மீண்டும் கடலில் சேர்க்கிறேன், வெயில் வந்துவிட்டால் அவற்றை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சிறுமி சொன்னா. இங்கே பல 100கணக்கான மீன்கள் இருக்கிறதே, உன்னால எப்படி எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியுமா? இது வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை, நீ ஒருத்தி இதை செய்வதால் ஒன்றுமே நடந்தே விடாது அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார். சிறுமியோ பேசிக்கொண்டு சும்மா நிற்காமல் மீண்டும் ஒரு மீனை எடுத்து கடல்ல விட்டாள். அதன் பிறகு அந்த மனிதரிடம் பார்த்து, ஏன் ஒன்றும் நடக்காது, நான் கடலில் விட்ட அந்த மீனுக்கு மீண்டும் வாழ வாய்ப்பு கிடைத்து விட்டதே, எல்லா மீன்களையும் காப்பாற்ற முடியாவிட்டாலும் என்னால் முடிந்த அளவிற்கு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னா. உடனே அந்த மனிதர் ரொம்பவே திகைத்து போனார். இத்தனை நாட்களாக ஒண்ணுமே செய்யாம வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு அந்த மீன்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டே இருந்த தன்னை நினைத்து வெட்கப்பட்டார். சிறுமியைப் போல அவரும் ஒதுங்கி இருக்கும் மீன்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடலானார். அந்த ஒரு சிறுமி செஞ்சா மட்டும் எல்லா மீன்களையும் காப்பாற்றிவிட முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ அந்த சிறுமியின் செயலால் நாமளே மீன்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு விட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த மீன்களை மீண்டும் எடுத்து கடலில் சேர்த்தார் அந்த மனிதர். சிறிய அளவிலான செயல்களால் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். நம் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தையும் நாமளும் நம்ம காணலாம். ஆனால் அதுக்கு ஒரு சிறு துரும்பு தேவை. சிறு சிறு செயல்கள்தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வித்தியாசங்களாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோன்னா நம் வாழ்க்கையிலும் மாற்றத்தக்க ஏற்றங்களை நிச்சயமாக காணலாம். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அதை உன்னை தொட வைத்து அழகு பார்ப்பேன் உன் சாய் தேவா. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிய என் பிள்ளைக்கு உன்னுடைய கேள்விக்கு, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் இதோ வந்துவிட்டது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே.
உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மனவேதனையையும் உன் மனபாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம்.